ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல அருண் விக்ரல் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தெலுங்கு படமான காலிங் சகஸ்ரா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல சுடிகாலி சுதீர், தலிஷா, ஸ்பந்தனா முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. புதுசா சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட் ஆகாமையே அப்பப்ப சகஸ்ராவை கேட்டு அஜய்க்கு கால்ஸ் வரது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம். அஜய் ஸ்ரீவத்சவா ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். ஹைதராபாத்ல அவன் ஃப்ரெண்டு வேலை செய்யற கம்பெனில புதுசா ஜாயின் பண்றான். அவன் சகோதரி கொடூரமா கொலை செய்யப்பட்டதோட ஞாபகம் அவனை துரத்துறதுனால வேற எந்த பெண்ணும் அவளை போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்கியூ ஆப்பை டெவலப் பண்றான். இதுக்கு நடுவுல அஜய் ஒரு நாள் புதுசா சிம் கார்டு வாங்குறான். அதை அவனோட மொபைல்ல போட்டதுல இருந்து அப்பப்போ கால்ஸ் வந்துட்டே இருக்கு. கால் பண்ண அத்தனை பேருமே சகஸ்ராவை விசாரிக்கும் போது அஜய் குழம்புறான். சகஸ்ரா யாரு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான். சாரான்ற பேர்ல அஜய்க்கு லெட்டர் எழுதினவ அவனுக்கு தெரியாத காதலியா? அஜயோட அக்கா மரணத்துக்கும் சகஸ்ரா காணாம போனதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த முழு கதைக்கும் லூசிஃபர்னு டார்க் வெப் மூலமா குறிப்பா பெண்களை சித்திரவதை செஞ்சு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ற கொடூர கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல இந்த லூசிஃபர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த சிவன் கேரக்டரோட முக்கியத்துவம் என்ன என்பதுதான் படத்தோட மீதி கதை. டார்க் வெப்ல லூசிஃபர் கும்பல் செய்யற கொடூரத்தை காட்டுறது மூலமா படம் சுவாரஸ்யமா தொடங்குது. சுதீரோட கதாபாத்திரம் வழக்கமான சண்டையோட அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இயக்குனர் லவ் ட்ராக் சாராவை தேடுறதும் சிம் கார்டு வழியா ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டுமா இன்டர்வல் வர சுவாரஸ்யமா கொண்டு போறாரு. இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்ன ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கொலை வழக்குல சிக்கிறது போல ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல சகஸ்ரா யாரு, அவளுக்கு என்ன ஆச்சுன்ற வகையில பிளாஷ்பேக்கோட கதை முன்னேறுது. ஆனா அந்த பிளாஷ்பேக்ல சுவாரஸ்யமே இல்ல. மிஸ்ட்ரி, கிரைம், சூப்பர் நேச்சுரல்னு கலந்து கொடுத்திருந்தாலும் கதை மெதுவா நமக்கு தெளிவாகும் போது லாஜிக் தொடர்பா நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. சில சுவாரஸ்யமான ட்விஸ்டிங்களும் ஆக்ஷனும் இருந்தாலும் அவுட்டேட்டடாவும் டல்லாவும் படம் தடுமாறுது. எல்லாத்துக்கும் மேல இறந்து போயும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புற ஆவி வேற. இதுல ஸ்லோ பேஸ்டான நரேட்டிவ் ஒரு பெரிய மைனஸ். அடிஷனலா டார்ச்சர், வயலன்ஸ், கொடூரம்னு சேர்த்திருக்கிறது எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்றதா இருக்காது. மொத்தத்துல லாஜிக் தொடர்பான சிக்கல்களை கண்டுக்காம வில்ல முன்னாடியே இருந்தும் எனக்கு தெரியலன்னு சொல்றவங்களுக்கும், காலங்காலமா படத்துல லேடிஸ் இருட்டுல தனியா நின்று பேசுறதும், யாரும் இல்லாத இடத்துல அவங்க வண்டி நிக்கிறதும், ஊர் பேர் தெரியாத வண்டியில ஏறி காணாம போறது அவங்க விதின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் சுவாரஸ்யமா ஒரு தடவை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.